காலையில் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடியில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, டேண்ட்ரஃப் அடிக்கடி வருதா, உங்கள் முடி வளரவே மாட்டுதா, புது முடி வளர்றதை நான் பார்க்கவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெமடியை மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் முடியும் அழகாக புசு புசுன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த சூப்பரான ஹோம் ரெமடிக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது வெத்தலை தான். வெத்தலை இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஏன்னா வெத்தலையில் நிறைய ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது கூட நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். இதோட சேர்த்து நம்ம மூணாவதா எடுத்துக்க போறது அதுதான் செம்பருத்தி இலை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற எந்த இன்கிரீடியன்ட்லயும் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ செம்பருத்தி இலையை நல்லா பிச்சு போட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 6 இருந்து 7 வெத்தல் அளவுக்கு எடுத்து அதையும் குட்டி குட்டியா பிச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நொர பொங்கி வரும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகி கலரும் நல்லா மாறி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் ஹேர் பேக் மாதிரி தான். என்ன ஹேர் பேக்கை நம்ம 20 நிமிஷம் அப்ளை பண்ணுவோம். இந்த ஆயிலை நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சு